உழைத்தால் மட்டுமே உயர்ந்து இந்த மண்ணை வாழ வைக்க வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டியது போல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அவருடைய ஓட்டத்துக்கு எங்களாலாம் ஈடு கொடுக்க முடியல. அதான் சொன்னேன், அந்த பாதத்தை ஒரு தனி மனிதனாக இருந்து நிறைய காரியங்களை நாம் செய்ய முடியும். ஊருக்கு ஒருவர் இவ்வாறு இருந்தார் என்றால் இந்த உலகத்திலே வேறு எந்த தேவையும் இருக்காது, போரும் இருக்காது. இன்னைக்கு போருக்காக போயிருக்கோம் பார்த்தீங்களா? எதுக்காக இந்தியா பாகிஸ்தான் போர் தெரியுமா உங்களுக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லட்சக்கணக்கான ஏக்கர் கோதுமை நிலங்கள் இருக்கிறது. அந்த நிலங்களை ஆக்கிரமிப்பதற்காக மனிதன் தன்னுடைய வயிறு மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டு அந்த கோதுமை நிலங்களை ஆக்கிரமிப்பதற்காகத்தான் 50 வருடமாக சண்டை போட்டதுதான் இன்றைக்கும் நடந்தது. எனவே பிறர் வாழ வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே இந்த உலகம் முழுமையான அமைதியை பெறும். அதற்கு ஒரு வித்தை இறைவன் இந்த மண்ணிலே விதைத்திருக்கிறார். அது யாரு? எனவே அதற்கு சிறந்த பாராட்டம் சொல்லுகிறேன். இன்னும் நான் சொன்னது போல நானும் அவரை போல இந்த உலகமெல்லாம் சுற்றி வந்திருக்கேன். போகாத இடம் நானும் அவரும். நாங்களே இருவருமே இளைஞர்கள் இந்த இளம் வயதிலேயே இத்தனை பெரிய காரியத்தை சாதித்திருக்கிறோம் என்றால் அது இந்த மண்ணுக்கு பெருமை பெறுகிறது. எனவே இந்த நல்ல நாளிலே இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்து இன்னும் ப்ராஜெக்ட்லாம் சொன்னார் பார்த்தீங்களா? உங்க எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை அவர் தரையிருக்கிறார். சொன்னேன், அதுதான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இன்டகிரேட்டட் குரோத். ஒரு குடும்பத்தில் குழந்தை நல்லா இருக்கணும், அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும், முதியோர்கள் நல்லா இருக்கணும், அவங்களுடைய நிர்வாகம் நல்லா இருக்கணும், அவர்களுடைய எக்கானமி நல்லா இருக்கணும், அவர்களுடைய தொழில்வளம் நல்லா இருக்கணும். இப்படி பல்வேறு கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு மிகச்சிறந்த சிந்தனையாளர் திருவாரூர் மோசஸ். எனவே இவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். நம்முடைய ஊர் மட்டுமல்ல, நம்முடைய ஜில்லாவும் தமிழ்நாடும் இவரால் வளம் பெற வேண்டும் என்ற வாழ்த்தை அமர்கின்றேன். நன்றி.